ஒரு பொருளாதார இது இருக்குது. இப்போ இலங்கையில் இருந்து மேற்குள்ள நாடுகளுக்கு சென்றவர்கள் பெரும்பான்மையான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசு இருக்கிறவர்கள், முக்கியமாக வந்து வெள்ளாள மேட்டுக்குடிகளாக இருக்காங்க. இங்கே வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மலையக மக்கள் இருக்காங்க. இங்கே முகாம்கள் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% மக்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போயிட்டு திரும்ப இலங்கையிலேருந்து இங்கே அகதிகளாக வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு வம்சாவளிகள் தமிழ்நாட்டில் அகதிகளாக இருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு 40% வடக்கு கிழக்கில் இருக்க ஆட்களும் எங்கே இருக்காங்க, முகாம்களில் இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறதுனால இவங்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பக்கத்தில் இருக்குன்ற வார்த்தை, யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து இலங்கைக்கு வந்து பின்கலம் அப்படின்வாங்க. அப்போ அந்த பின்கலம் அப்படின்ற வார்த்தைன்னா 30 வருஷமா இலங்கையினுடைய ஈழப்போராட்டத்தினுடைய ஒரு 800 தகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எது இருந்துச்சுன்னா தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் 30 வருஷமா அகதி முகாம்களில் 10க்கு 10 வீடுகளில் வாழக்கூடிய மக்களை பற்றி யாருமே எழுதலை. அவங்களுடைய அரசியல் கோரிக்கைன்றது வேற, எதுவுமே எழுதலை அப்படின்றது எவ்வளவு கொடூரமாக இருக்கும்.